எக் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆன பிறகு முந்திரி பருப்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த காய்கறிகள் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச விழுது அப்படியே இருக்கட்டும். இப்போ முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச முட்டையை தோல் உரிச்சு எல்லா பக்கமும் கீரல் போட்டுக்கலாம். இப்போ பேன் வச்சு லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் தூள் சேர்த்து முட்டையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் அரைச்செடுத்த விழுதை ஊற்றி லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்தில் நுரைக்க ஆரம்பிக்கும். இந்த கட்டத்தில் நம்ம ஏற்கனவே வறுத்தெடுத்த முட்டையை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்து கொத்தமல்லி தூவினா சூப்பரான எக் பட்டர் மசாலா ரெடி.